ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஸ்ரீயுடன். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ அண்ட் மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எஸ், காஸ்ட் ஆஃப் லிவிங் இன் சிங்கப்பூர். உங்களுக்கே தெரியும், சிங்கப்பூர் வந்து வேர்ல்ட்ஸ் காஸ்ட்லியஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு. இங்கேயே வந்து நாங்கள் வாழ்கிற எங்களுக்கு வந்து என்ன மாதிரியான எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து எல்லாருக்கும் காமனாக இருக்குது. லைக் இங்கேயே வாழ்கிற எல்லாருக்குமே வந்து இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கும். அப்படிங்கிற மாதிரி ஒரு 8 மேஜர் எக்ஸ்பென்சஸ் தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த 8 எக்ஸ்பென்சஸ் பற்றியும் ஒரு சின்ன சின்ன டெட்பிட்டான இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படியே அள்ளி தெளிக்க போகுது இந்த வீடியோவில். நானும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈகராக இருக்கேன். சரி, வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். முதலாவது அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அண்ட் நம்மளோட இன்கமில் வந்து பெரிய ஷேர் வந்து எதுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட அகாமடேஷனுக்கு தான். எஸ், வீட்டோட ரெண்ட்டுக்கு தாங்க பெரிய பெரிய ஷேர் வந்து போகுது. வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், என்னோட பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் மேஜர் அகாமடேஷன் இருக்குது. ஒன்று வந்து கவர்மெண்ட்டே கட்டுற ஹெச்டிபி பில்டிங்ஸ், இன்னொன்று வந்து ப்ரைவேட்டான காண்டோ பில்டிங்ஸ். ஸோ இப்போ ஹெச்டிபி பில்டிங்கை வந்து நீங்கள் ஒரு ஹெச்டிபி வீடு வந்து ரெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1500லேருந்து 2200 வரைக்கும் வந்து உங்களுக்கு ரெண்ட் வந்து இருக்கும் ஒரு மாதத்துக்கு. அதுவே நீங்கள் காண்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா காண்டோ வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஸோ அதோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 சிங்கப்பூர் டாலர்லேருந்து ஒரு 2700 சிங்கப்பூர் டாலர் வரைக்கும் வந்து உங்களுக்கு செலவாகும். இதுவே வந்து இப்போ நீங்கள் ஒரு ஷேர்ட் அகாமடேஷனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஷேர் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் வந்து குறையும். ஸோ இது வந்து த ஃபர்ஸ்ட் அண்ட் த மேஜர் கேட்டகரி. த செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கேட்டகரி ஆஃப் எக்ஸ்பென்ஸ் என்ன அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன், எஸ்பெஷலி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். இங்கே வந்து எல்லாருமே வந்து மோஸ்ட்லி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு, மற்ற ஏதாவது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மாதிரி எங்கே போகிறதுனாலுமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் லைக் எம்ஆர்டி ட்ரெயின்ஸ் இல்லைன்னா பஸ்ஸஸ். ஸோ இதுக்கு வந்து கார்டு பேஸ்டு தான் மோஸ்ட்லி எல்லாருமே வச்சுருப்போம். ஒரு டிரான்ஸ்போர்ட் கார்டு இருக்கும். அந்த கார்டை நீங்கள் வந்து டேப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ அந்த அமௌண்ட் தீர நீங்கள் வந்து டாப்அப்பும் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி மினிமம் ஒரு $100 மேக்ஸிமம் கிட்டத்தட்ட ஒரு $250 வரைக்கும் ஆகும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் ஆஃபீஸ்க்கும் நடுவில் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து, தூரத்தை பொறுத்து வந்து காஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ என்னோடய ஆஃபீஸ் வந்து என் வீட்டிலேருந்து ரொம்ப ரொம்ப தள்ளி. ஸோ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கே $4 ஆகும் போயிட்டு வரத்துக்கு. அந்த மாதிரி டிபெண்ட்ஸ். நம்ம வீக்கெண்ட் எங்கேயாவது போகிறோம், அந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மாதத்துக்கு ஒரு $100லேருந்து $250 வரைக்கும் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேயே போயிடும். மூணாவது கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாப்பாடு. ஸோ இந்த சாப்பாடை வந்து நான் 2 டைப்பாக பிரிச்சிருக்கேன். ஏன்னா இங்கே வந்து வீட்டிலே குக் பண்ணுற ஃபேமிலிஸ் இருக்காங்க, வீட்டில் குக்கே பண்ணாத ஃபேமிலிஸும் இருக்காங்க. ஸோ அதனால் 2 டைப்பாக பிரிச்சிருக்கேன். வீட்டில் குக் பண்ணுற ஃபேமிலிஸ்க்கு கிராசரிஸ் கண்டிப்பாக வாங்குவோம். ஸோ கிராசரிஸ் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் கிராசரியை பொறுத்த வரைக்கும் மந்த்லி கிட்டத்தட்ட ஒரு $200லேருந்து $400 வரைக்கும் ஆகும். 400 சிங்கப்பூர் டாலர்ஸ் வரைக்கும் ஆகும். வீட்டிலே குக் பண்ணாத கேசஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நான் என்னோட கேஷுவல் வாக் டு எம்ஆர்டின்னு ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். அதில் வந்து ஹாக்கர் சென்டரை காமிச்சிருப்பேன். அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ஸோ அந்த ஹாக்கர் சென்டரில் போய் சாப்பிடுவாங்க. இல்லைனா நம்மளே வந்து ஒரு சில நாள் ஏதாவது ஒரு நாள் வந்து சரி வா ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடலாம் அப்படின்லாம் நினைப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ்லாம் சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு $300 மினிமம்லேருந்து $600 வரைக்கும் ஒரு மந்த்துக்கு ஆகும். ஸோ இது வந்து ஃபுட் ரிலேட்டடான எக்ஸ்பென்சஸ். ஸோ ஃபோர்த் எக்ஸ்பென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேக்கேஜ். மொபைல், டிவி, இன்டர்நெட், இது 3 சேர்த்து ஒரு பேக்கேஜாக தான் நம்ம இங்கே மோஸ்ட்லி எல்லாருமே அப்படி தான் வாங்குவாங்க. ஸோ அதோட மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா $105லேருந்து நீங்கள் உங்களோட பேக்கேஜை பொறுத்து லைக் மந்த்லி இவ்வளோ ஜிபி, இவ்வளோ டாக் டைம், அந்த மாதிரிலாம் நீங்கள் பிளானுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மாறுபடும். ஸோ மினிமம் வந்து உங்களுக்கு ஒரு $105லேருந்து மேக்ஸிமம் ஒரு $250 வரைக்கும் இந்த பர்டிகுலர் எக்ஸ்பென்ஸ் கேட்டகரிக்கு உங்களுக்கு செலவாகும். 5th வந்து என்னது அப்படின்னா
வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி இதுவுமே சேர்ந்தாப்புல தான் பில் வரும். இந்த வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கன்சப்ஷனை பொறுத்தது. ஸோ இப்போ ஒரு ஃபேமிலியாக 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இருக்காங்க, 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கன்சம்ஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ மினிமம் ஒரு $60 மேக்ஸிமம் ஒரு $150-170 வரைக்கும் மந்த்லி வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி டுகெதர் சேர்ந்தாப்புல உங்களுக்கு வந்து செலவு வந்து ஆகும். 6th வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சமைக்கிறதுக்கு தேவையான சிலிண்டர். இந்த சிலிண்டர் வந்து ஒரு சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சிலிண்டராக வாங்குகிறோம். இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் சிலிண்டர் தான் வாங்குகிறோம். ஒரு சில இதில் வந்து பைப்லைன் கேஸ் இருக்குது ஒரு சில ஹவுசஸில். ஸோ சிலிண்டராக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஒரு சிலிண்டருக்கு வந்து கிட்டத்தட்ட $33-35 கிட்ட ஆகும். அதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இப்போ டக்குன்னு சிலிண்டர் தீந்துருச்சு, ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ண ஒரு ½ an hourக்குள்ளே அடுத்த சிலிண்டர் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ இது வந்து இங்கே ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு சிஸ்டம் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும். ஸோ கேஸ் சிலிண்டர் வந்து ஒரு $33-35 கிட்ட ஆகும். அப்புறம் 7th கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். திடீர்னு உடம்பு காய்ச்சலோ இல்லை சளி அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக டாக்டரை போய் பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் வேர் யூ ஒர்க். சில கம்பெனிஸில் வந்து உங்களோட மெடிக்கல் பில்ஸை நீங்கள் ரீஇம்பர்ஸ் பண்ணிக்கலாம், சில கம்பெனிஸில் ரீஇம்பர்ஸ் பண்ண முடியாது. உங்களோட ஒர்க் கான்ட்ராக்டை பொறுத்தது அது. ஸோ ஒரு பேசிக்கான கிளினிக், ஒரு குட்டி கிளினிக் அப்படின்னு நீங்கள் போனீங்க அப்படின்னாக்கா ஒரு $35-50 வரைக்கும் ஆகும் ஒரு தடவை நீங்கள் போய் ஒரு கன்சல்டேஷன் பண்ணுறதுக்கு. திஸ் கன்சல்டேஷன் இன்க்ளூட்ஸ் டேப்லெட்ஸ் ஆல்சோ. ஸோ நீங்கள் தனியாக போய் ஃபார்மசி அப்படி இப்படின்லாம் எங்கேயும் போக முடியாது. அவங்க கொடுக்கறத அவங்களே அந்த டேப்லெட்ஸையும் சேர்த்து கொடுத்துருவாங்க. ஸோ 8th அண்ட் ஃபைனல் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்டர்டைன்மெண்ட். நம்மள படத்துக்கு போகாமல் எத்தனை பேர் போக சொல்லுங்கள்? கண்டிப்பாக மாட்டோம். ஸோ இந்த மூவி டிக்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இட் டிபெண்ட்ஸ். லைக் நிறையா மூவி தியேட்டர்ஸ் இருக்குது. லைக் ஜிவி, கேத்தே, ரெக்ஸ் அந்த மாதிரி நிறையா தியேட்டர்ஸ் இருக்குது. நம்ம ஊரில் எப்படி சத்யம், ஐநாக்ஸ் அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கேயும் அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் இங்கேயும் ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வீக் டேஸில் போனீங்க, ஒர்க்கிங் டைமில் போனீங்க, இல்லை டியூஸ்டே அன்னைக்கு போனீங்க, அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து $7.5 கிட்டேருந்து ஆரம்பிக்கும். ஸோ மினிமம் நான் அதுதான் வைக்கிறேன், 7.5 ஒரு மூவி டிக்கெட்டுக்கு ஆகும். அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ வீக்கெண்டில் படம் பார்க்குறோம். தமிழ் மூவிஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ தமிழ் மூவிஸ் பார்க்குறோம் அப்படின்னாக்கா $15-17 கிட்ட ஆகும் ஒரு தடவை. அதாவது ஒரு மூவி டிக்கெட்டுக்கு இந்த ப்ரைஸ் ஆகும். ஸோ ஓவராலாக வந்து சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு மாதத்துக்கு ஒரு மினிமம் ஒரு 1500-2000 அது வந்து லோயர் ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் டு மேக்ஸிமம் கிட்டத்தட்ட ஒரு $4,000-4,500 சிங்கப்பூர் டாலர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ்லேயே வந்து போய் சேர்ந்துடும். ஸோ மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை தான் வந்து உங்களோட சேவிங்ஸில் வந்து நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 8 கேட்டகரி ஆஃப் எக்ஸ்பென்சஸுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் ஒரு ஐடியா வந்திருக்கும், இதெல்லாம் அவங்க செலவு பண்ணுறாங்களா, இதுக்கெலாம் இவ்வளோ கொடுக்குறாங்களா அப்படின்னு. ஒரு சில இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும். உங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் எங்களுக்கு லீவ் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம என்னதான் காஸ்ட்லியஸ்ட் கண்ட்ரி இல்லை எப்படி தான் வாழ போகிறோம் அப்படின்னு நினச்சாலும் இங்கேயுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களோட இன்கம்க்கு நீங்கள் செலவும் பண்ணலாம், அட் த சேம் டைம் சேமிக்கவும் சேமிக்கலாம். அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு திட்டமிடல், உங்களோட பட்ஜெட் எல்லாத்தையும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறையாவே நீங்கள் சேவும் பண்ணலாங்க. அதை பற்றி எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நிறையா இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழே கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட எப்போவுமே ஷேர் பண்ணுற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் அந்த குட்டியாக ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணோடனே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் சண்டே இதை மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் நன்றி, வணக்கம்.